ஹாய் மக்களே, இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து முக்கணியில் முதல் கனி மாப்பிளா வாழை 3 கனி தான். அதில் வந்து பிளாக்கண்டு நேற்று ஒரு தலைவருக்கு பிறந்த நாள், நம் தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட தலைவருக்கு பிறந்த நாள். தேனி மாவட்டத்தில் மரக்கண்டு கொடுத்தாங்க நான் வரும்போது. அப்போ எனக்கு இப்படி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டு அவங்க செய்கிற நல்ல காரியம் மிக்க அருமையான ஒரு நல்ல காரியம். அப்போ அதை எனக்கு ஒரு கண்டு கொடுத்தாங்க. ஒரு கண்டு 2 கண்டு கொடுத்தாங்க. ஒரு சீத்தாப்பழ கண்டு, ஒரு பலா கண்டு கொடுத்தாங்க. நம்ம இப்போ பர்த்டே, கோயில் திருவிழா, ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வைங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் சாமி தேங்காய் பழம்லாம் திங்க போகிறது இல்லைங்க. அதில் 1000 அர்த்தம் இருக்குது. அது வேற ஒரு எபிசோடாக பண்ணுறேன். ஒரு கண்டு, ஒரே ஒரு கண்டு வாங்கிட்டு போய் அந்த இடத்துல நட்டு விட்டுப்பாங்க. இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லைங்க. மரம் செடி கொடி தான் நம்மளுக்கு உயிரேவும். அதுக்கு இல்லைன்னா நம்ம இந்த பூமியிலே வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கண்டு வாங்கி நட்டு விடுங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டேயா, ஒரு 4 கண்டை வாங்கி அவங்க தெருவில் நட்டு விடுங்க. ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறீங்களா, அங்கே ஒரு 4 கண்டை வாங்கி அவங்க கையால் நட சொல்லுங்கள். 4 கண்டு நட்டால் ஒரு 3 கண்டாவது, ஒரு 2 கண்டாவது வரும்ல. அதனால எவ்வளவு குருவி காக்கா கூடு கட்டியாவது வாழ்ந்து, நம்மளுக்கு நிழல் கூடு கட்டி அதுகளாவது கூடு கட்டி வாழ்ந்துக்கிறங்க. அதாவது இயற்கையை தாங்க நம்ம நேசிக்கணும். சாமி நிறையா கும்பிட்றதுனாலையோ, பர்த்டே நிறையா கேக்கு வெட்டுறதுனாலேயே நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. இப்படி ஒரு 4 மரம் நட்டு விடுங்க. அதே வாழ்க்கைக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு, நம்ம பிள்ளை பேரம் பேத்திகளுக்கு எதிர்காலத்துக்கு அருமையாக இருக்கும். எங்கே போனாலும் ஒரு கண்டு வாங்கி நட்டு விடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பாருங்க, பின்னாடி எப்படி நட்டுருமா, கிழிச்சு விட்டுருமா? இவர் காலையில் எனக்கு வெள்ளை வேட்டி சட்டையை போட்டு கொண்டு இருக்காருங்க. எனக்கு பேண்ட் சட்டை தான் போட்டு பழக்கம். வேட்டி கட்டுவேன், வேட்டியெல்லாம் கட்டுவேன். வெள்ளையை கட்டிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. கூலிங் கிளாஸை வேறு போட்டுவிட்டுருக்கேன். நான் என்னமோ பெரிய இவர் மாதிரி எனக்கு கூலிங் கிளாஸ் வேறு மாட்டி விட்டுருக்காரு பாருங்க. இவர் பண்ணுற அநியாயம், அந்த கோயில் பூஜாரி பண்ணுற அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குங்க. கடவுளே, பிள்ளையாரப்பா நல்லா வளர்ந்து இந்த பலாப்பழத்தை பிடுங்கி திங்கிறது மாதிரி வீடியோ போடுற அளவுக்கு எங்களுக்கு அருள் புரியணும். ஆமாம், இது ஒரு சந்தோஷங்க. ஒரு உயிர் கொடுத்தது மாதிரி இல்லையா? ஆமாப்பா, நம்ம தலைவர் பிறந்த நாள் கொடுக்குற கண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, நல்லா வளர்ந்து இந்த பலாப்பழத்தை பிடிங்கி தின்னுக்கிட்டே வீடியோ போடணும். ஆமாம், ஓகே, பாய்ங்க.